ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் அவனதிகாரம், அத்தியாயம் 105. ஆரணி, எனக்கு தெரிந்த அபி அண்ணா வேணும்னு தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் உன்னை வெறுப்பேத்தணும் என்பதற்காக தான் இப்படி எல்லாம் செய்றாங்க. நீ இனிமே அவங்க பக்கமே திரும்பாத. அப்போதான் அவங்க பிளான் எதுவுமே நடக்காம ஃப்ளாப் ஆகும். ஆரியன், ஆமா ஆமா, நீ சொல்றதும் சரிதான். அதனால தான் 2 பேரும் என் கண்ணில் படற மாதிரியே ஜோடியா சுத்திக்கிட்டு இருக்காங்க. இனிமே பாரு, என்னை யாராலும் வெறுப்பேற்ற முடியாது என்று கூறிவிட்டு சென்று விட்டான். பிறகு மணமக்கள் இருவரையும் மணமகன் வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். விசாலாட்சி கிஷோரிடம், இங்க பாரு, என் பொண்ணு ஆசைப்பட்டால் என்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன். நான் நினைக்கிற மாதிரி நீ என் பொண்ணை எப்போ நல்லபடியா வாழ வைக்கிறியோ அப்போதான் உன்னை நான் மாப்பிள்ளையா ஏத்துப்பேன். கிஷோர், நீங்க ஆசைப்பட்டது சீக்கிரமே நடக்கும். நீங்களே என்னை உங்க மாப்பிள்ளையா ஏத்துப்பீங்க என்று விட்டு ஷைலஜாவுடன் தங்கள் இல்லத்தை நோக்கி புறப்பட்டான். என்னதான் வெளியே கோபமாக முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டே சுற்றினாலும் ஷைலஜா விசாலாட்சிக்கு ஒரே பெண். அப்படி பார்த்து பார்த்து வளர்த்த மகளை மனமுடித்து மாப்பிள்ளை வீட்டிற்கு அனுப்பும் பொழுது விசாலாட்சியால் அந்த கோபத்தை இழுத்து பிடிக்க முடியவில்லை. தன்னையும் மீறி கலங்கிவிட்டார். மீராதான் அவருக்கு ஆதரவாக ஆறுதல் அளித்து வீட்டிற்கு அழைத்து சென்றார். அனைவரும் வீடு வந்து சேர்ந்ததும் சுப்பிரமணி மகேந்திரனிடம், சரிங்க சம்பந்தி, அதான் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சே, நாங்க அப்படியே ஊருக்கு கிளம்புறோம். மகேந்திரன், என்ன அவசரம், இன்னும் கொஞ்சம் நாள் இருந்துட்டு போகலாமே, இப்போதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, உடனே ஏன் கிளம்புறீங்க? சுப்பிரமணி, இல்ல பரவாயில்ல சம்பந்தி, இவ்வளவு நாள் தங்கியதே அதிகம்தான், ஊரில் வேலையெல்லாம் இருக்கு, போய் தான் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணும், நாங்க அப்புறமா வரோம், நீங்க எல்லாரும் குடும்பத்தோட அவசியம் நம்ம வீட்டுக்கு வரணும். மகேந்திரன், கண்டிப்பா வரோம். கிருஷ்ணமூர்த்தி, மீரா, நாங்களும் அவங்களோட ஊருக்கு போய் கொஞ்ச நாள் தங்கிட்டு வரலாம்னு இருக்கோம்மா. மீரா, என்னப்பா திடீர்னு? வள்ளி அம்மை, உங்க அப்பாவுக்கு அவருடைய ஊரை போய் பார்க்கணுமாம். என்னிடம் இதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கார் மீரா. கொஞ்சம் நாள் அங்க போய் தங்கிட்டு வரணும் போல இருக்காம். மீரா, உங்க இஷ்டம் தாமா, எத்தனை நாள் வேண்டும்னாலும் போய் தங்கிட்டு வாங்க. ஆரணி, பாட்டி, நீங்க 2 பேரும் போயிட்டா எங்களுக்கு போர் அடிக்கும். யாழினி, ஆமா, செமஸ்டர் டைம்ல கிளம்புறீங்களே, இல்லைனா நாங்களும் வந்திருப்போம் என்றால் வருத்தமான குரலில். வள்ளியம்மை, நாங்க இப்போ இவங்களோட கிளம்புறோமா, உங்களுக்கு பரீட்சை முடிஞ்சதும் லீவுக்கு அங்க வாங்க, லீவில் அங்க இருந்துட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து திரும்பி வந்துடலாம். ஆரியன், சூப்பர், இந்த பிளானும் நல்லா தான் இருக்கு பாட்டி, இப்படியே செஞ்சிடலாம். அபிமன்யு, என்ன சூப்பர், அவங்க 2 பேருக்கும் எக்ஸாம் முடிஞ்சதும் ஹாலிடேஸ்ல வர சொல்லியிருக்காங்க. நீ காலேஜ் முடிஞ்சு ஆஃபீஸ் வர ஆரம்பிச்சிட்ட, சார் மறந்துட்டீங்களா? உங்களுக்கு இப்படி ஹாலிடேஸ்லாம் கிடையாது, நான் லாஸ்ட் டைம் உன்கிட்ட சொன்னேன்ல என்றான் கண்டிப்பான குரலில். வள்ளியம்மை, ஆமாரி, அபி சொல்றத கேளு, உனக்கு இன்னும் பொறுப்பே வரல, ஒழுங்கா கம்பெனிக்கு போய் அபி கூட சேர்ந்து வேலையை கத்துக்கோ, அப்புறமா ஊருக்கு போறதெல்லாம் பார்த்துக்கலாம். ஆரியன், பாட்டி, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை, இவங்க 2 பேர் மட்டும் ஊருக்கு வந்து என்ஜாய் பண்ணுவாங்க, நான் மட்டும் இங்கிருந்து வேலைக்கு போகணுமா? அபிமன்யு, ஆமா, நம்ம 2 பேரில் யாராவது ஒருத்தராவது இருந்து கம்பெனியை பார்த்துக்கணும்ல, 2 பேருமே இல்லைன்னா யார் பார்த்துக்கிறது என்று கேள்வி கேட்க அதில் அதிர்ச்சியாக திரும்பி அபிமன்யுவை பார்த்தான் ஆரியன். அண்ணா, அப்போ நீங்க ஊருக்கு போறீங்களா? அதுக்காக தான் என்னை இங்க இருக்க சொல்றீங்களா? அபிமன்யு, நான் ஒன்றும் அப்படியெல்லாம் சொல்லல, சப்போஸ் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் 2 பேரும் போக முடியாதுல்ல, அதனால தான் சொன்னேன். ஆரியன், எனக்கு அப்போவே தெரியும், யாழினி ஊருக்கு போறேன்னு சொன்னா உடனே நீங்களும் கூடவே கிளம்பிடுவீங்களே, நீங்க 2 பேரும் அங்க போய் ஜோடியா இருக்கிறதுக்கு நான் இங்க வேலை பார்க்கணுமா? என்னால் முடியாது. மகேந்திரன், ஆரி, இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், இப்போ இவங்க கிளம்புறாங்க, இந்த நேரத்துல என்ன இது சின்ன பசங்க மாதிரி என்று அதட்டலாக கூற ஆரியன் கப்சிப் ஆகிவிட்டான். பிறகு யாழினியின் குடும்பம் அனைவரிடமும் விடை பெற்று கொண்டு தங்கள் ஊரை நோக்கி புறப்பட்டனர். எந்தவித மனக்கசப்பும் இன்றி அனைவருமே மனநிறைவாக கிளம்பினர். ஆனால் கயல்விழிக்கு மட்டும் ஏனோ யாழினியை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒருவித பொறாமை உணர்வு இருந்து கொண்டே இருந்தது. அது அபிமன்யு யாழினியின் காதலினாலா அல்லது யாழினிக்கு அமைந்த வசதியான வாழ்க்கையினாலா என்பதை பிரித்தறிய முடியாது. ஒரு வழியாக திருமண வேலைகள் அனைத்தும் முடிந்து அனைவரும் பழையபடி இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினர். ஆரணியும் யாழினியும் தங்கள் பரீட்சையில் பிஸியாகிவிட அபிமன்யுவும் யாழினியின் பரீட்சையை கருத்தில் கொண்டு அவளை எந்தவித தொந்தரவும் செய்யாமல் விட்டுவிட்டான். நாட்கள் வேகமாக உருண்டோடிவிட்டது. இன்றுடன் யாழினியின் கல்லூரி படிப்பும் இனிதே நிறைவடைந்து விட்டது. ஆரம்பத்தில் யாழினி அபிமன்யுவின் பின்பு சுற்றிய காலம் போய் இப்பொழுது அபிமன்யு குழந்தைக்காக யாழினியின் பின்பு சுற்றும் காலம் வந்துவிட்டது. அபிமன்யு, அதான் காலேஜ் முடிச்சிட்டல்ல, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை என்றான் அலுப்பாக. யாழினி, இப்போதானே படிப்பை முடிச்சிருக்கேன், இன்னும் வேலைக்கு போகணும், எவ்வளவோ இருக்கு, அதுக்குள்ள எப்படி குழந்தை பெற்றுக்க முடியும் என்றவளால் அபிமன்யுவின் முகத்தையே பார்க்க முடியவில்லை.
என்னதான் அபிமன்யுவை வெறுப்பேற்றுவதற்காக அவள் இப்படி கூறினாலும் அபிமன்யுவின் முகபாவனைகளில் யாழினிக்கு சிரிப்பு வந்துவிடும். எனவே அவன் இவ்வாறு கூறும் பொழுதெல்லாம் மறுப்பு தெரிவிக்கும்படி வேறுபுறம் பார்த்தபடி திரும்பிக் கொள்வாள். ஆனால் வேறுபுறம் அவள் திரும்புவது கட்டுக்கடங்காமல் எழும் தன் சிரிப்பை கடினப்பட்டு கட்டுப்படுத்தவே என்பது அவள் மட்டுமே அறிந்த உண்மை. ஆனால் இதை அறியாத அபிமன்யு அவள் உண்மையிலேயேதான் விருப்பம் இல்லை என்று கூறுகிறாள் என்று நினைத்து கொண்டு அவளின் பின்னோடே சுற்றி கொண்டிருப்பான். அபிமன்யு, இங்க பாரு பேபிடால், இவ்வளவு நாள் ஸ்டடீஸ் இருந்ததால் சரி வேண்டாம் என்று தள்ளி போட்டோம். அதான் ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சிட்டல்ல, அவ்வளவுதான். இனிமே என்னால் வெயிட் எல்லாம் பண்ண முடியாது என்றான் கராராக. யாழினி, சரி அட்லீஸ்ட் கிராஜுவேஷன் டே வரைக்குமாவது வெயிட் பண்ணலாம்ல. அபிமன்யு கோபமாக, நீ வேணும்னு தானே இப்படி எல்லாம் பண்ற, வேணும்னே என்னை அவாய்ட் பண்ற என்றவன் தன் கோபத்தை கட்டுப்படுத்தியவாறு, சரி இதுதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ், இதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். உன்னோட கிராஜுவேஷன் டே முடியட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு என்று கோபமாக வெளியேறிவிட்டான். யாழினி, என்ன இவர் இவ்வளவு கோபமா பேசிட்டு போறாரு, நாம தான் கொஞ்சம் ஓவரா போறோமோ? கல்யாணமான புதுசுல என்னை எப்படியெல்லாம் படுத்தி எடுத்தார், அதுக்கெல்லாம் பதிலுக்கு இது கூட பண்ணலைனா எப்படி? பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அன்று அபிமன்யு எதிர்பார்த்த கிராஜுவேஷன் டேவும் வந்து சேர்ந்தது. யாழினி அவளின் குடும்பத்தினர் அனைவரையும் வரும்படி அழைத்திருக்க அனைவருமே கிளம்பி வந்து விட்டனர். வர்ஷினி யாழினியிடம், என்னடி இது, கிராஜுவேஷன் டேக்கு மொத்த குடும்பத்தையும் கூப்பிட்டு வந்திருக்க? யாழினி, ஆமா, எல்லாருக்கும் நான் டிகிரி வாங்கினதை காட்டணும்ல. அப்புறம் நான் பொய் சொல்றேன்னு சொல்லிட்டாங்கன்னா, அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் என்றாள் பெருமையாக. ரவி, அந்த கோல்டு மெடலை விட்டுட்டியே என்று அவளுக்கு எடுத்து கொடுக்க, யாழினி, அதை வேற மறந்துட்டேன் பாரு, கோல்டு மெடலிஸ்ட்னா சும்மாவா? இன்னும் எங்க ஊரில் இருந்து நிறைய பேரை கூப்பிட்டுட்டு வரலாம்னு நினைச்சேன். சரி, அப்புறம் காலேஜில் மற்றவங்களுக்கு எல்லாம் இடம் இருக்காதே என்று தான் கூப்பிட்டு வரல. வர்ஷினியின் கண்கள் யாரும் அறியாமல் ஆரியனை தேட எங்கு தேடியும் அவன் வர்ஷினியின் கண்ணில் படவில்லை. வெளிப்படையாக யாழினியிடம் கேட்கவும் முடியவில்லை. யாழினி, என்ன வர்ஷு, உங்க வீட்டில் இருந்து யாரும் வரலையா? யாழினியின் கேள்வியில் கலைந்தவள் தன் தேடல் படலத்தை கைவிட்டுவிட்டு, வந்திருக்காங்களே என்றவள் தன் தாய் தந்தையை கை நீட்டி அழைக்க அவர்கள் இவர்களை நோக்கி வந்தனர். வர்ஷினி, இவங்க தான் என்னுடைய அம்மா அப்பா என்று தன் நண்பர் கூட்டத்திற்கு அறிமுகப்படுத்தி வைத்தாள். அப்பொழுது சட்டென்று யாரோ வர்ஷினியின் தாய் தந்தையின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்க யார் என்று அனைவரும் திரும்பி பார்க்க நம் ஆரியன் தான். ஆரியன், என்னை பிளஸ் பண்ணுங்க ஆண்டி, என்னை பிளஸ் பண்ணுங்க அங்கிள் என்று இருவரின் காலிலும் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினான். அனைவருமே அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் பார்க்க ஆரணி யாழினியிடம் கிசுகிசுப்பாக, பாரு எப்படி நம்ம மானத்தை வாங்குறான் என்று. யாழினியும் அதே கிசுகிசுப்போடு, இவ்வளவு நாள் வர்ஷினி கிட்ட பர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டுன்னு டைரக்டா அவளோட பேரண்ட்ஸ் கிட்டேயே பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் என்று கூறி நகைக்க, வர்ஷினி என்ன கூறுவது என்றே தெரியாமல் அதிர்ச்சியாக பார்த்தபடி நின்றிருக்க, வர்ஷினியின் அம்மா அப்பா இருவரும் மகிழ்ச்சியாக, நல்லா இருப்பா, நல்லா இரு, எழுந்திரு முதல்ல என்று அவனை எழுந்திருக்கும்படி கூறினர். வர்ஷினியின் அம்மா அவளின் அப்பாவிடம், பாருங்க எப்படி நல்ல பிள்ளையா அவங்க வீட்டில் வளர்த்துருக்காங்கன்னு, நம்ம பொண்ணும் தான் இருக்காளே, இப்படியெல்லாம் மரியாதையா நடந்து கொள்ளவே தெரியாது என்று கூறியவாறு ஆரியனிடம், உன் பேர் என்ன தம்பி, நீயும் இங்க தான் படிக்கிறியா? வர்ஷினி உன்னை பத்தி எதுவும் சொன்னதே இல்லையே. ஆரியன், சேச்ச இல்ல ஆண்டி, நான் படிப்பு முடிச்சுட்டு எங்க கம்பெனியிலேயே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் என்னுடைய அண்ணனும் சேர்ந்து தான் எங்க கம்பெனியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு டெக்ஸ்டைல் பிஸ்னஸும் இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸும் இருக்கு. ஸோ நானும் டேடியும் டெக்ஸ்டைல் பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆரணி மீண்டும் யாழினியிடம், என்ன யாழ் பேபி, விட்டா நம்ம ஃபேமிலிக்கு எங்கெல்லாம் பிஸ்னஸ் இருக்கு, ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிடுவான் போல இருக்கு. வர்ஷினியின் அப்பா, அப்படியா, ரொம்ப சந்தோஷம் தம்பி. வர்ஷினி, அம்மா டைம் ஆகுது, அப்புறமா பேசிக்கலாம். வர்ஷினியின் அம்மா, சரிம்மா நீ போ, நாங்கள் எல்லாரும் இங்கே தானே வெயிட் பண்ணணும், நாங்கள் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கோம். வேறு வழியின்றி வர்ஷினி ஆரியனை பார்த்து முறைத்தபடியே சென்று விட்டாள். ஆரணி, சரி நாமளும் கிளம்பலாம், ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. யாழினி அபிமன்யுவை தேடியபடியே, ஒரு நிமிஷம் இரு ஆரணி, இன்னும் உங்க அண்ணனையே காணும். மீரா, நீ உள்ள போய் யாழினி, மணி ஆகிட போகுது, அபி வந்துகிட்டு இருப்பான் என்று கூறி அவளை ஆடிட்டோரியத்தினுள் அனுப்பி வைத்தார். ஆடிட்டோரியத்தின் வெளியே இருக்கைகள் அமைத்து மாணவர்களின் பெற்றோர்களுக்கு என பெரிய ஸ்கிரீனில் நிகழ்ச்சியை நேரடியாக ஒளிபரப்பிக் கொண்டிருந்தனர். வர்ஷினி யாழினியிடம், என்னடி ரொம்ப டென்ஷனா இருக்க? யாழினி, அவரை இன்னும் காணும், நம்ம வேற உள்ள வந்துட்டோம், ஃபோன் பண்ணி கூட கேட்க முடியாது, ஒருவேளை மறந்துட்டாருனா? வர்ஷினி, ஏண்டி நீ வேற, அது எப்படி அண்ணன் மறப்பாங்க, கண்டிப்பா வந்துருவாங்க. இனி நிகழப்போவது என்ன, இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். இந்த கதை பிடித்திருந்தால்
மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.